நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடி தட்டி தாங்க. இனிமே நம்ம கிட்ட எல்லாம் பேச்சே கிடையாது. ஒரு பக்கம் நம்ம சுடர் இருக்காங்களா, அழகா வெண்பாவை கடத்தின்னு போயிட்டாங்க. என்னடா இது வெண்பாவை கடத்தின்னு போயிட்டா, இப்போ சுடர் எங்கடா இருக்கா, வெண்பா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடல், ஒரு பக்கம் ஏக்கம், ஒரு பக்கம் தயக்கம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சோகம், வேதனை எல்லாமே அப்படியே சும்மா கூனி குறி ஒரு பக்கம் உட்கார வச்சிருச்சு நம்ம மல்லியை. இதனால மல்லி ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க ஒரு பக்கம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் பெத்த புள்ளியை தொலைச்சிட்டு தான் தவிக்கிற தவிப்பு இருக்கே, அந்த தவிப்பு வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி கதறி கதறி அழுதுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறான விஷயம். கஷ்டம் இருக்கு, ஆனா இருந்தாலும் தான் வெண்பா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம ஒரு இடத்துல உக்காராம தேடி 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 தேடலே இருக்காங்க. அந்த தேடல் ஒரு நாள் இல்ல ஒரு செகண்ட்ல நம்ம வெண்பாவை நம்ம மல்லிகிட்ட சேர்த்திரும் கண்டிப்பா. அப்படி ஒரு தருணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஒரு பக்கம் காத்துன்னு இருப்பீங்க. ஆனா அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு கரெக்டா எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு குடோன்ல அடிச்சு வைக்கிறாங்க. ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. பொழந்து கட்டுருவோம் பார்த்துக்க. இன்னொரு டைம் கத்துனேன் நானே உன் மேலே செம்ம வெறியில் இருக்கேன். ஏதோ உன்னால தப்பிச்சன்றதுக்கோசமா சும்மா விட்டுன்னு இருக்கேன். என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. நீ தான் இப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி. நீ இல்லைன்னா அவ்வளோதான், என்னோட லைஃபே முடிஞ்சிடும். அதனால உன்னை வச்சு தான் இப்போ நான் அப்படியே சும்மா செக் பண்ணும் செக் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காயை நிறுத்தின்னு போயின்னு இருக்கணும். அதுக்காக நான் என்னென்ன முயற்சி பண்ணணும் எல்லாத்துலேயும் உன்னை வச்சு தான் நான் கேம் விளாட போகிறேன். நீ தான் என்னோட காயின் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கேன். இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அதாவது கதிரேசன் இருக்காருல, அவரும் ஒரு பக்கம் உட்காந்து ஒவ்வொன்றும் ஆபரேஷன் இருக்காரு. தான் பேத்திய விட்டுட்டுமே சொல்லிட்டு வெண்பா எங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏக்கத்திலே தேடின்னு இருக்காங்க. தேடல் கண்டிப்பா இவங்களுக்கு வெற்றியா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமையாமையும் போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். அதனால காத்திருந்தாதான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு பதில் கிடைக்கும். அப்படி ஒரு சூழல்ல இப்ப தள்ளப்பட்டு இருக்கு. சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பாருங்க சார், எனக்கு எப்படியாவது என் பேத்தி வேணும். அந்த ரேணுகாவை நீங்க என்ன வேணாலும் பண்றீங்க, அவ இல்ல கூட எனக்கு பிரச்சனை, என்கவுண்டர் தான் பண்றேங்க. என் பேத்தியை கடத்தியும் போயிருக்கான்னா அவளுக்கு அந்த பயம், அந்த பயத்தை நம்ம கொடுக்கணும். அந்த பயத்தை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவ இன்னொரு நாள் இந்த மாதிரி செய்யாம இருப்பா. இல்லைன்னா அவ எப்பவுமே இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா அவளுக்கு உறுதுணையா இருந்தேன்னா அந்த ரகு, கேடு கெட்ட ரகு, மென்டல் டாக்டர், அந்த மென்டல் மண்டனே தலக்கா மேலே போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துனுவாங்க. அவனை கூட்டின அந்த அடுத்த செகண்ட் எனக்கு சொல்லுங்க, அவனுக்கு இருக்கு, அவனை புள்ளியில மாவனே. இதுக்கு மேல தேவையில்லாம ஒரு பக்கம் வம்பு கிம்பு வளர்த்துன்னு வந்தான் சப்புன்னு ஒரே குத்து தான், மூஞ்சி இஞ்செல்லாம் ஒரு பக்கம் சப்பி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசன் பேசினுக்கு. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் எங்க போனாங்க என்ன பண்ணாங்க கதறி அழுதுன்னு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு தருணத்தில் தான் கரெக்டா நம்ம சுடரும் மறுபக்கம் ரகுவும் எப்படியாவது வேற கண்ட்ரிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அந்த இடத்துல அப்படியே சும்மா நம்ம தனியாக வீடியோ ஆதாரத்தை காட்டி நீங்க எந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களை விட மாட்டோம். நீங்க அப்படியே சும்மா ஒண்ணுமே இல்லை, நல்லா வில்லேஜா இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம அழகா இது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க, எதனா கேஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நொட்டுறது எல்லாமே. ஆனா அதை கூட நாங்க விட மாட்டோம். நீங்க என்னதான் காசு செலவு பண்ணாலும் நீங்க மாட்டியாச்சு. இப்ப விஜய் வேகமா வந்து உங்களோட ப்ரூஃப் என் கையில அந்த அடுத்த செகண்ட் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். விஜய் இப்ப இங்கதான் இன்னும் குணத்துல வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுடருக்கு என்ன பண்ண சொல்லிட்டு வெளியே போக பாக்குறாங்க. மவளை அங்கே பார்த்த கையில் என்னன்னு சொல்லிட்டு துப்பாக்கி இது வரைக்கும் சுட்டதே இல்லை. சுட வச்சிடாத, நானும் சுடக்கூடாதுன்னு என் பாக்கெட்லேயே வச்சுன்னு இருக்கேன், என்னை வீணா சுட வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஒரு பக்கம் சவால் விடுறாரு. என்னப்பா சவாலுக்கே சவாலா, என்ன சாதாரணமாக நினைச்சிங்க? சுடர் எத்தனை சுட்டுக்கிறாங்க தெரியுமா, எத்தனை இடத்துல ஆட்டையை போட்டுக்கிறாங்க தெரியுமா, ஆட்டையை போட்டே கோட்டையை காட்டினவங்க அவங்க கிட்ட சுடரத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். பேசு திடீர்னு நம்ம விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து நின்றதும் வெண்பாங்க இல்லை, உடனே கையெடுத்து கும்புறாரு. இதோ பார் சுடர், உனக்கு என்ன வேணாலும் கேளு, சொத்து வேணுமா எல்லாமே நான் கொடுத்துட்றேன், என்னோட வெண்பாவை மட்டும் எனக்கு கொடுத்துரு, என் பொண்ணு இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, தயவு செஞ்சு என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிரு, என் பொண்ணுக்கு சின்ன காயம் எதனா ஒன்று நடந்தாலும் அவளை நீ என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கா, பொழந்து கட்டு போயிட்டு இருந்துருவான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பேசினிருக்காரு. இதை கேட்டதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியும். விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆவேசத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் கோபத்தோடையும் வெறுப்போடையும் சுற்றி நிற்கிறாரு. இவரு முன்னாடி நம்ம எதனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பருப்பு நம்மள்ட்ட வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த செகண்ட் நம்மளும் ஒரு பக்கம் அடிச்சு ஓரம் கட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னும் பண்ணக்கூடாது, சைலண்டா மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருந்தா நம்ம லைஃப் ஒரு பக்கம் நல்லா இருக்கும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா,
ருத்ர தாண்டவத்தில் இருக்கிறாரு. எதனால, என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா ஒரே ஒரு விஷயம் தாங்க. அந்த ரேணுகா உண்மையை சொல்லலை, அதாவது அந்த சுடர் உண்மையை சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் தேடி 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 அலைஞ்சு இப்போ ரேணுகா சுடரே கையில் கிடச்சும் அவன் உண்மையை சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் அவங்கள விட்டுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம விஜய் உள்ள வாரத்துக்குள்ள 30 லட்சம் டீலிங் பெஸ்ட்டாரு. அந்த போலீஸ் சாருக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அது வந்து எப்படியோ நம்ம 1 வருஷம் 2 வருஷம் அவன் சம்பாதிக்க இப்போ நம்மளுக்கு ஒரே டைமில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சான்ஸை பயன்படுத்திக்கிட்டா புத்திசாலி, நம்ம இன்னும் நிறைய நாள் வாழலாம். ஆமாடா, அங்கே ஒரு பக்கம் குண்டை போட்டுன்னு அதை போட்டுன்னு இதை போட்டுன்னு பாவம் சின்ன குழந்தைங்கள எல்லாரும் ஒரு பக்கம் போட்டு தந்துருக்காங்க. கோடீஸ்வரனே ஒரு பக்கம் தரமாட்டம் ஆகிட்டு நடுத்தெருவில் உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஒரு சூழலில் போயின்னு இருக்கு. இதில் நீங்கள் என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் எந்த பக்கம் போனாலும் குத்துதே குடையுதுன்னு சொல்லிட்டு என்னதான் ஒரு பக்கம் வீடு கட்டி பில்டிங்கை கட்டி நீ பில்டிங்குள்ளே வந்தாலும் பில்டிங்கே ஒரு பக்கம் தரமாட்டான நிலைமையில தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு உலகம். இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கலும் விக்கலும் நக்கலுமா போயின்னு இருக்கு. இதில் வந்து காசு பணம் துட்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, அது இருந்தால் தான் அதை கூட பார்ப்பாங்களே, அது இல்லைன்னா அது கூட யூஸ் இல்லை. அதனால் கம்பல்சரி வேணுதான் வேணும். அதனால அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவரோட முடிவு நல்ல முடிவா நல்லா இல்லாத முடிவா, அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாரு, எது எது செய்ய போறாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதுக்கு மேல உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.